நமஸ்காரம், உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி ஒரு மோர் குழம்பு பண்ணி காமிக்க போகிறேன். அது பச்சை மோர் குழம்புன்னு பேர். அதுக்கு பச்சை கடுகு தேங்காய் தான் அரைச்சி விடணும், வேறு எதுவும் இல்லை. ஊற வச்செல்லாம் அரைக்க வேண்டாம். எப்போ திடீர்னு வேணுமோ உடனே பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம், என்ன சாமான் இருக்குங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பச்சை மோர் குழம்புக்கு வேணுங்கிற சாமான் இங்கே வச்சுருக்கேன், காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் கடுகு வச்சுருக்கேன், பச்சை கடுகு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன், தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், உப்பு வச்சுருக்கேன், கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகும் ஒரு காஞ்ச மிளகாய் பாதியும் வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை பெருங்காயம் வேணுங்கிறதுல நான் சுரக்காய் இன்றைக்கி இருந்தது திருத்தி வச்சுருக்கேன், தயிர் கடைஞ்சி வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு நெய் வச்சுருக்கேன். மோர் குழம்புக்கு ஜலம் வச்சுருக்கேன் அடுப்பு மூட்டி. இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். காய் அதில் போடலாம். உப்பு போடுறேன், வேகட்டும். அதுக்குள்ளேயும் அரைக்க வேண்டியதுலாம் அரைச்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் இது கேரட்டில் பண்ணலாம், புடலங்காயில் பண்ணலாம், குடமிளகாயில் பண்ணலாம், கீரையில் பண்ணலாம், டொமேட்டோவில் பண்ணலாம். மற்றபடி இது கொதிக்கவே வைக்க வேண்டாம், காய் மட்டும் வேக வச்சுக்கணும், அவ்வளோதான். அரைக்கிறதெல்லாம் அரைச்சின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சுரக்காய் வெந்துன்னு இருக்குது. இதில் இப்போ அரைக்கிறதுக்கு சாமான்கள்லாம் இதுக்கு எதுவும் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், பச்சையாகவே திடீர்னு பண்ணலாம். பொட்டுக்கடலை போடுறேன், பச்சை கடுகு போடுறேன், பச்சையாக தான் இருக்கணும், இது கொதிக்க வைக்கவும் வேண்டாம். கடுகு போடுறேன், மஞ்சள் பொடி போடுறேன், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், தேங்காய் போட்டுக்கணும். காய் வேகட்டும், அதுக்குள்ளே இதை அரைச்சிட்டு வரேன். காய் இதை பாருங்க வெந்தெடுத்து காய் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். அரைச்ச விழுது இங்கே வச்சுருக்கேன், இதிலே குத்திடுறேன். இதை குத்திட்டு மோர் கடைஞ்சி வச்சுருக்கேன். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் குத்திக்கலாம். திக்காக வேணும்னா கெட்டிமாக குத்திக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் ஜலம் கலந்து குத்திக்கலாம். இது தாளித்து வச்சுருக்கேன், கடுகு பெருங்காயம் நெய்யில் தாளித்து வச்சுருக்கேன். இது தாளிக்கணுங்கிறது கூட இல்லை, அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். நான் தாளித்து வச்சுருக்கேன். மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்பு ரெடி. இப்படி தான் இருக்கும் மோர் குழம்பு. நீங்களும் இதை மாதிரி பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி.